ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். சென்னையோட மோஸ்ட் வாண்டட் பிளேஸ், மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ். இந்த லொகேஷன்ல வீடு கிடைச்சா இதை தவிர்த்து வேற என்ன வேணும்? அவ்வளவு மக்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த பல்லாவரம் 200 ஃபீட் ரேடியல் ரோட்டு மேல. ஏன் இந்த லொகேஷன்ல இந்த டிமாண்ட்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க ஐடி கம்பெனிஸ், எம்பசி ஐடி பார்க், ஆக்சென்டா ஸ்பேஸ் 2, ஆக்சென்ஜர், கேபிட்டல் லேண்ட், இதெல்லாம் தாண்டி இப்போ பிரிகேடு வேற அவங்களோட ஐடி காரிடாரை இந்த 200 ஃபீட் ரோடு மேல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிரிகேட் கட்டிட்டு இருக்க ஐடி காரிடார். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இன்னைக்கு ரெடி டு ஆக்குபைல 2 BHK பார்க்க போறோம். இங்க இந்த வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அசந்துருவீங்க. சைஸ் அவ்வளவு பெருசு. இந்த ஹாலோட சைஸ் குட்டி பர்த்டே பார்ட்டியை கனெக்ட் பண்ணலாம். ப்ராப்பர் 2 BHK விடுங்க, ரேட் ரொம்ப கம்மியா வருது. இங்க இருக்க மார்க்கெட் பிரைஸை விட இவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் 200 ரூபாய் கம்மியா தான் சொல்றாங்க. பால்கனி சைஸை நீங்களே பாருங்க, சொல்ல வார்த்தைகளே இல்ல. கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல பெரிய பால்கனி. பால்கனில இருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரியும். அதோ பாருங்க, லொகேஷன் சூப்பர் லொகேஷனுங்க. வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட அபார்ட்மெண்ட்டுங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தானுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவு தானுங்க. ஃபுல்லா வீடுகள் இல்ல பங்களாக்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஏரியா. 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல இருந்து நம்ம சைட் என்னமோ வெறும் 100 மீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. இதானுங்க நீங்க நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட். நிறைய வீடுலாம் இல்லைங்க, வெறும் 6 வீடு தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். இங்க இருந்து சரவணா செல்வரத்னம் ஆன் 200 ஃபீட் ரோட்டு மேல இருக்க இந்த சரவணா செல்வரத்னம் வெறும் 500 to 600 மீட்டர்ஸ் தான். பல்லாவரம் ரேடியல் ரோடு பிரிட்ஜ் இறங்கி வந்தீங்கன்னா ரைட் சைடு சரவணா ஸ்டோர் தாண்டிங்கன்னா ஃபுல்லா ஐடி கம்பெனிஸ் பார்க்க முடியும். இது பிரிகேட் கட்டுற ஐடி காரிடார். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த ரோட்ல நேரா வரீங்க, எக்ஸாக்டா பிரிகேடுக்கு ஆப்போசிட்ல இந்த அருள்முருகன் டவர்ஸ் ரோடு பார்க்க முடியும். இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 அப்ரோச் இருக்கு. எக்ஸாக்டா ஸ்ரீ குப்தா பவனுக்கு பேக் சைடுல தான் நம்ம சைட் இருக்கு. வாங்க அதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா பாத்துருவோம். அபார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்துறீங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருக்கிறதே 6 வீடு தான். அத்தனை வீட்டுக்கும் அழகா டெடிகேட்டடா செப்பரேட்டா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நிறைய அபார்ட்மெண்ட் எல்லாம் கார் பார்க்கிங் பெரிய தலைவலிங்க. ஒரு காரை எடுத்தாதான் இன்னொரு காரை உள்ள இருந்து வெளியே எடுக்க முடியும். ஆனா இந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பிரச்சனையே இல்ல. கார் பார்க்கிங்லாம் பேக் டு பேக்லாம் கொடுக்காம அழகா பேரலா கொடுத்துருக்காங்க. சோ விடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. இப்ப இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கார் பார்க்கிங் நம்ம கிடைச்சிருவாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய பார்க்கிங் அப்படின்ட்டு. நீங்க 2 கார் கூட சின்ன கார் வச்சிருந்தா பேக் டு பேக் விட்டுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா. சரிங்களா? இந்த அபார்ட்மெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா வெறும் ஒரு 2.25 கிலோமீட்டர் மட்டும் தான். முக்கியமான விஷயம், இங்க பல்லாவரம் ரேடியல் ரூட் மேல இருக்க நான் சொன்ன அந்த லிஸ்ட், எம்பசி ஐடி பார்க், ஆக்சென்டா ஸ்பேஸ் 2, பிரிகேட் ஐடி காரிடார், கேபிட்டல் லேண்ட்ஸ், ஆக்சென்ஜர் அப்படின்ட்டு இத்தனை கம்பெனில இருந்து நம்ம சைட் வெறும் 500 மீட்டர்ஸ் மட்டும் தான். அதனால தான் அபார்ட்மெண்ட்ல போட்ட 6 அபார்ட்மெண்ட்ல 5 வீடு வித்து போக இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீடு வாங்குறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா வீடு சூப்பரா இருக்குங்க. சேஃப்டி கிரில் ஓபன் பண்றோமா? இப்ப பாருங்களேன், காரிடார் ஸ்பேஸ் பாருங்களேன், லாபி ஏரியா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஜென்ரலாவே சேஃப்டி கிரில் கேட்டுக்கும் மெயின் டோருக்கு நடையில கேப்பே இருக்காது. அப்படியே உங்களுக்கு கொடுத்தாலுமே 4x4 அப்படின்ற சைஸ்ல சின்ன ஒரு ஸ்கொயரை கொடுத்துருவாங்க. ஆனா இங்க கிட்டத்தட்ட 40 ஸ்கொயர் ஃபீட்ல பெரிய காரிடார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அட்வான்டேஜ் தான். பிரைவசிக்கும் நல்லா இருக்கும், சேஃப்டிக்குமே சூப்பரா இருக்குங்க. இதாங்க மெயின் டோர். பாத்தீங்களா, தேக்கு மர மெயின் டோர், தேக்கு மர ஃப்ரேமோட பக்கா குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. நிறைய அபார்ட்மெண்ட்ல சேஃப்டி கிரில் இருக்கவே இருக்காது, இங்க அது கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் 20x16, செம்ம ஸ்பேஷியஸ் ஆன ஹால். பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா நீங்க பாருங்க, வீடியோல பாக்குறத விட டைரக்டா வந்து பார்த்தா இன்னும் இது பெருசா காட்சி அளிக்கும். ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ யூஸ் பண்ணிருக்காங்க ஹால்ல. அதனால உங்களுக்கு நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் பக்காவா இருக்கும். ஆப்போசிட் டு ஆப்போசிட் விண்டோ கொடுத்ததுனால கிராஸ் வென்டிலேஷன் உண்மையிலேயே சூப்பர்வா இருக்குங்க. எங்க டிவி வரணும், எங்க ஃப்ரிட்ஜ் வரணும், எங்க வாஷ் பேஷன் வரணும் அப்படின்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி அங்கங்க பாயிண்ட் டெடிகேட்டடா அலாட் பண்ணிருக்காங்க. ஹால் சைஸ்ல ரொம்ப பெருசு அப்படின்றதுனால கொடுத்துருக்க 2 விண்டோவுமே பெருசா கொடுத்தாச்சுங்க. இந்த கார்னர்ல உங்களுக்கு வாஷ் பேஷன், பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட், டிவிக்கான பாயிண்ட்டுமே நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இந்த பிளாட்டை பொறுத்த வரையில இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி. ஃப்ரண்ட் ஸ்டைல் விண்டோ பார்த்துக்கோங்க அது. சரிங்களா? இங்கே தான் டிவிக்கான பாயிண்ட். இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. உண்மையிலேயே இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நியர்லி ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு ஃபிளாட் இருந்தால் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குங்க. ஹாலு, கிச்சன், பால்கனி எல்லாமே நல்ல பெருசா இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டபுள் விண்டோ கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, லெஃப்ட் சைடும் விண்டோ இருக்கு, ரைட் சைடும் விண்டோ இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த பால்கனி ஏரியாவை பத்தி, இதோட சைஸை பத்தி சொல்லியே ஆகணும். அவ்வளோ பெருசு, ஃபுல்லா வீடுங்க இருக்கு, அது உங்களால பார்க்க முடியும். இங்க இருந்து பார்த்தா அதோ தூரத்துல தெரியுது பாருங்க, அதான் பிரிகேடோட ஐடி காரிடார். நம்ம பால்கனில இருந்து பார்த்தாலே எவ்வளவு பக்கத்துல தெரியுது பாருங்களேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் அப்படின்ட்டு. உண்மையிலேயேங்க அவ்வளவுதாங்க சைட்டு. இங்க நீங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
நான் பார்த்த பால்கனிலே ஒன் ஆஃப் த பெரிய பால்கனி இது அப்படின்னு சொல்லலாம். சைஸ் உங்களால பார்க்க முடியும். ஒரே பால்கனி தான், ஆனா நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. செம பெருசு. ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ண வந்துடலாம் இந்த பால்கனி பக்கம். அவ்வளோ பெரிய பால்கனிங்க இது உங்களால பார்க்க முடியும். நல்லா அகலமாகவும் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இங்க. ஓகேவா? இந்த வீட்டை பொறுத்தவரையில் நிறைய விஷயத்த குவாலிட்டியில் என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வாட்டர் ப்ரூஃப் டோரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிருக்க டெயில்ஸ் எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபை டெயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்னும் பெயிண்ட் பண்ணி தர வேண்டியது இருக்கு. என்னப்பா இது எல்லா வாலுமே ஒயிட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபைனல் டச்சுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிச்சனில் நோட்டீஸ் பண்ணீங்களா, ஷெல்ஃப் இருக்கு. ஓகேங்களா? டபுள் சைடு லாஃப்ட் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை. டபுள் சைடு லாஃப்ட் இருக்கு. இப்போ சென்னை சிட்டிக்குள்ள பண்றவங்க நிறைய பேர் ஷெல்ஃப் கொடுக்கறது இல்லை, இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மக்களே பார்த்துக்கோங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுது. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, கிச்சன்ல இருக்க பால்கனியை பார்த்தாச்சு. 2 பெட்ரூம் இருக்கு. பாப்போம் ஒன் பை ஒன்னா வாங்க. 2 பெட்ரூமுக்குமே உள்ள அட்டாச் ரெஸ்ட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ப்ரமோட் பண்றவங்க அச்சீவர் ஹோம்ஸ். நான் அவங்க நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்குமே எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். வெரி சாரி மக்களே, எனக்கு ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு. அதனால தான் கடைசி ஒரு வீடு இருக்கும்போது என்னால் வர முடிஞ்சது. மீதி எல்லா வீடுகளுமே கட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஈவன் 1-2 வீடு பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே புக் ஆயிருச்சு வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் லொகேஷன் தானுங்க. அதனால தான் அவ்வளோ சீக்கிரமா புக் ஆயிருச்சு. நீங்க வந்து பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஆக்சுவலி ரூம்ஸோட சைஸ் எல்லாமே பெருசா இருக்கு. ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாம் நல்ல வெளிச்சமா இருக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க? கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, அவ்வளவுதான். இந்த அபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃபிளாட் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. லிஃப்ட் வசதி இருக்கிறதுனால நீங்க எதுக்குமே ஒரி பண்ண வேண்டாம். அதெல்லாம் தாண்டி முக்கியமா மேல கூலிங் டெயில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட ஹீட் தெரியாது உங்களுக்கு. அதனால கண்டிப்பா தாராளமா நீங்க இந்த அபார்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பல்லாவரம் ரேடியல் ரோட் ஸ்ட்ரெச்சில் நீங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உண்மையிலேயே சேலஞ்சிங்கான பிரைஸ். இவங்க கொடுத்துட்டு இருக்கிறது காம்படிட்டிவ் பிரைஸ். லிஃப்ட் வசதி உள்ள இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் பிரைஸ் 6,999 rupees per square feet. 6,999 ரூபாய் மட்டுமே. ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குரோம்பேட் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, வைஷ்ணவா காலேஜ் பேக் சைட்ல அச்சீவர் ஹோம்ஸோட இன்னொரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வேற போகுதுங்க. நீங்க அந்த லொகேஷன்ல பாக்குறவங்களா இருந்தா கூட தாராளமா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இந்த அபார்ட்மெண்ட் பெஸ்ட், அதுவுமே நல்ல லொகேஷன் வந்து பாருங்க. இப்போ நம்ம ரேடியல் ரோட் மேல நிக்கிறோம். செகண்ட் அப்ரோச் நான் சொன்னல, அதையும் காட்டிடுறேன். இப்போ ரேடியல் ரோட் மேல இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்ரீ குப்தா பவன். இதுக்கு பக்கத்து ரோடு. இது வழியாகவும் தாராளமா சைட்டுக்கு போகலாம். இங்கிருந்து வெறும் 200 மீட்டர்ஸ் மட்டும் தான். சோ அதோ தெரியுது பாருங்க ஒரு தனி லாரி. அதுக்கு லெஃப்ட் எடுத்தாலுமே நம்ம சைட்டுக்கு போயிடலாம். சோ 3-வே அப்ரோச் இருக்கு நம்ம சைட்டுக்கு. எந்த வழியா போனாலும் ரேடியல் ரோட்ல இருந்து வெறும் 200 to 300 மீட்டர்ஸ் மட்டும் தானுங்க. இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஈச்சங்காடு சிக்னல் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். அங்க உங்களுக்கு தெரியும் மெட்ரோக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட்ல இருந்து ஈஸியா மெட்ரோ ஆக்சஸ் பண்ணலாம். இதை விட ஒரு பெஸ்ட் லொகேஷன் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஏங்க இந்த பல்லாவரம் ரேடியல் ரோட் மேல இருக்க மத்த அபார்ட்மெண்ட்டுகள் எல்லாமே 1 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது ரீசனபிள் பிரைஸ் தானுங்க. 6,999 rupees per square feet கொடுக்குறாங்க. அது ஒரு ரேட் நெகோஷியபிள் தான். டைரக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அடிச்சு தான் பாருங்களேன். சைட் விசிட் வந்து பாருங்க. கண்டிப்பா சைட் பிடிக்கும். மாடியில இருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ரேடியல் ரோடு. வேற என்ன வேணும்? வந்து பார்த்து சொல்லுங்க சைட் எப்படி இருக்குன்னு. என் முயற்சி பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உங்களால வாங்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from GS.